ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி நல்லம்பட்டி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க. இதில் கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 பட்டை, கிராம்பு 2, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். 5 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். 600 கிராம் சிக்கன் சேர்த்திருக்குங்க. ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. வறுத்து வச்சதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. நம்ம நல்லம்பட்டி சிக்கன் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.